Hi dear students, welcome to YouTube's channel. National Commission for Allied Health Profession NCAHP Act மூலமா நம்மளுக்கு Ministry of Health and Family Welfare உடைய வெப்சைட்ல நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிரேக்கிங் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 19 பாராமெடிக்கல் கோர்சஸ் இன்க்ளூடிங் ஃபார்மாடியும் சேர்த்துக்கோங்க. இந்த கோர்சஸ்க்கு இதுல இருக்கக்கூடிய என்னென்ன கோர்சஸ்க்கு நீட் வந்து கம்பல்சரி அண்ட் நீட் மட்டும் இல்லாம இதுல என்னென்ன கோர்சஸ்க்கு வந்து டியூரேஷன், அதாவது எத்தனை வருஷம் நீங்க படிக்கணும், எத்தனை வருஷம் இன்டர்ன்ஷிப்பும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டும் ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க என்சிஏபி ஆக்ட்ல. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சொன்னது வந்து பிசியோதெரபி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிசியோதெரபியோடைய இயர்ஸுமே நம்மளுக்கு கூட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பிசியோதெரபிக்கு நீட் வேணும், அது வந்து எப்ப இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ, சோ நம்மளுக்கு இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நீட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியும். பட் இப்ப வரைக்கும் நம்மளுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல அப்டேட் பண்ணது என்சிஏபி ஆக்ட் மூலமா நீட் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இவங்க என்ன வந்து மெயினா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட் நீங்க எப்படி கவர்மெண்ட் பிரைவேட்ல வந்து அப்ளிகேஷன் வாங்கணும், எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு இந்த 20 கோர்சஸ்க்கு இன்க்ளூடிங் ஃபார்மாடியும் சேர்த்து சொல்றேன். இதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் எங்க வாங்கணும், அப்ளிகேஷன் எங்க கொடுக்கணும், உங்க கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் கிடைக்கும், எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும், எப்படி எந்த மாதிரி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற கைடன்ஸை வந்து தொடர்ந்து நம்மளோட சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் பிரேக்கிங் நியூஸுமே நமக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எந்த அப்டேட்டும் நீங்க நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த அப்டேட்ஸையுமே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க. எந்த காலேஜ்ல நீங்க அப்ளிகேஷன் கவர்மெண்ட் ஆகட்டும், பிரைவேட் ஆகட்டும், அதர் ஸ்டேட்ல இருக்கட்டும், எப்போ வந்து நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும், அதுக்கு லாஸ்ட் டேட் எல்லாமே இந்த மாதிரி லேட்டஸ்டான பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே நம்ம அப்டேட் கொடுக்கிறது. நீங்க எதையும் மிஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியும்னா அப்ளிகேஷன் போட முடியும். ஆஸ் பர் என்சிஏஹெச்பி ஆக்ட் மூலமா நம்மளுக்கு வந்து பிடி ப்ரோக்ராம், பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி ப்ரோக்ராமுக்கு வந்து நம்மளுக்கு அப்டேட் கொடுத்திருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படின்னு டியூரேஷன் பாத்தீங்கன்னா, கோர்ஸோட டியூரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து 4.5 years தான் இருந்துச்சு. பிபிடி கோர்ஸுக்கு 4 years வந்து நீங்க அகாடமிக் இயராவும் 6 months வந்து இன்டர்ன்ஷிப் பண்றதா இருந்துச்சு. பட் இப்ப வந்து நம்மளுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 years ப்ரோக்ராமா பண்ணிருக்காங்க. இதுல வந்து 4 years வந்து நீங்க அகாடமிக் இயர், அதாவது தியரிட்டிக்கல் படிக்கிறதாகவும், அடுத்த 1 year கம்பல்சரி வந்து இன்டர்ன்ஷிப் பேச்சுலர் டிகிரி லெவலுக்கே இதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணன உடனே இந்த ஆக்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ண, இது வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து இதே வெப்சைட்ல நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. சோ ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இந்த வருஷமே நம்ம இந்த பேசிஸ்ல டியூரேஷன் வந்து கூடும். அது மட்டும் இல்லாம அட்மிஷன்ஸ் வில் பி ஆன் பேசிஸ் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சியுமே எங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டிக்கு ஆஸ் அப்ளிகபிள் தேவைப்பட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியும் கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. The candidate must have appeared in national eligibility entrance test. நீட் வந்து கண்டிப்பா எழுதணும், நீட் பேசிஸ்ல எடுக்கிறதாகவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரி ஃபார் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இந்த 19 கோர்சஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்ப பிபிடிக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இவங்க சொன்னது வந்து இப்ப தெரியப்படுத்தியிருக்காங்க. இந்த அப்டேட் ஒன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் இந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் நம்மளுக்கு பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கோர்ஸ் வந்து இருக்கும். சோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி அப்டேட் பிரேக்கிங் நியூஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதே இதுல இந்த 19 கோர்சஸ்ல நம்மளுக்கு பிஎஸ்சி நர்சிங் அல்லது வேற என்னென்ன கோர்சஸ்க்கு வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிதான் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து டீடைல்டா நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். சோ தொடர்ந்து சேனலை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.